ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இது போல் வந்து பழசாக இருக்கிற துருப்பிடிச்சு போன ஹேர் கிளிப், அதுக்கப்புறமா ஹேர் பின்ஸ் எல்லாம் தான் யூஸ் பண்ணி ரீஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஐடியா பார்க்கலாமா? ஃபஸ்ட் ஐடியாக்காக இதே போல் இருக்கிற ஒரு ஹேர் பின் தான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 2 குட்டியாக வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை எடுத்துகிட்டு இதை வந்து பவு ஷேப்பில் இதே போல் மடிச்சுட்டு ஒரு த்ரெட் யூஸ் பண்ணி நல்லாவே வந்து சுற்றி வந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இதே மாதிரியே இன்னொரு கிளிட்டர் ஃபோம் ஷீட்டையும் வந்து பவு ஷேப்பில் மடித்து த்ரெட் யூஸ் பண்ணி வந்து சுற்றி வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பவுக்கு நடுவில் வந்து ஒரு பீட்ஸ் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணி வந்து ஒட்டிக்கோங்க. அடுத்ததாக இந்த பவுவை வந்து எடுத்து இந்த ஹேர் பின்னுக்கு மேலே வந்து இதே போல் வந்து வச்சு ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு கீழே வந்து ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி வந்து ஒரு லேஸ் வந்து இருந்தது. அதை வந்து இதுக்கு கொஞ்சம் பாதியாக இருக்கிற மாதிரி வந்து ஒட்டி விட்டுறேன். அடுத்ததாக கடைசி எண்டில் மட்டும் ஒரு ரெட் கலர் ஸ்டோனும் அதுக்கப்புறமா ஒயிட் கலர் பீட்ஸும் இதே போல் ஒட்டி விட்டுறேன். இப்போது இதே மாதிரியே அந்த ஹேர் பின்லேயுமே வந்து ஒட்டிக்கலாம். அந்த நடுவில் இருக்கிற ஸ்டோன் மட்டும் கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருந்தது, அதனால் அதை மட்டும் எடுத்துகிட்டு வேற ஒரு ஸ்டோன் வந்து வச்சுட்டேன். இப்போ அவ்வளோதான், நான் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ரொம்பவே வந்து ஒரு ஈஸியான ஐடியா தான். ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த ஐடியா பார்க்கலாமா? அடுத்த ஐடியாக்காக வந்து இந்த மாதிரியான ஒரு ஹேர் கிளிப் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நம்ம நிறையவே வந்து ஹேர் கிளிப் அதுக்கப்புறம் ஹேர் பின்ஸ்லாம் வச்சுருப்போம். ஆனால் அது வந்து துருப்பிடிச்சு போயிருக்கும். அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கிற அந்த பிளாக் கலர் பெயிண்ட்லாம் வந்து எடுத்திருக்கும். அதனாலே நம்ம நிறைய ஹேர் கிளிப்பெல்லாம் தூக்கி போட்டிருப்போம். அப்படி தூக்கி போடாமல் இதே போல் வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து வச்சு டிசைன் வந்து பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து ப்ளூ கலர் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணி டிசைன் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ எண்டில் மட்டும் ஒரு ஒயிட் கலரில் இருக்கிற இந்த மாதிரியான குட்டி ஸ்டோனை இது போல் வந்து எண்டில் ஒட்டி விட்டுடுறேன். இப்போ அவ்வளோதான், போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ரொம்பவே வந்து ஒரு ஈஸியான ஐடியா தான். இப்போ வந்து தேர்ட் ஐடியா பார்க்கலாமா? தேர்ட் ஐடியாக்காக வந்து இதே போல் பட்டர்ஃப்ளை கிளிப் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த கிளிப்பில் வந்து அதுக்கு மேலே இருக்கிற அந்த பெயிண்ட் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து கவர் பண்ணுறதுக்காக ஒரு 2 கோல்டன் கலர் ஸ்டோன் எடுத்துகிட்டு அது கீழே இதே போல் வந்து வச்சு ஒட்டிக்கிறேன். அப்புறமா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு டைமண்ட் மாதிரியான ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து இருந்தது. அதை வந்து இதுக்கு 2 சைட்லேயுமே வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஸ்டோன் தான் யூஸ் பண்ணணுங்கிறது இல்லை, உங்ககிட்ட இருக்கிற ஸ்டோன் யூஸ் பண்ணியே உங்களுக்கு எந்த மாதிரியான ஐடியா தோணுதோ அதை மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோனெல்லாம் வந்து ஒட்டிக்கலாம். அடுத்ததாக வந்து இதே போல் வந்து பர்பிள் கலரில் இருக்கிற குட்டி குட்டியான ஸ்டோன்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபுல்லுமே வந்து ஒட்டி வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டோன் வந்து கடையில் வந்து ஒரு 5 ரூபாய் இல்லைன்னா வந்து 10 ரூபாயிலே வந்து பேக்கெட்டில் விற்கும். அந்த மாதிரியும் வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் மட்டும் இதே போல் வந்து பிளெயினாக கொஞ்சம் இருந்த மாதிரி இருந்தது, அதனால் இதே போல் ஸ்டோன் வச்ச மாதிரி லேஸ் வந்து இருந்தது இல்லையா, அதை வந்து நடுவில் மட்டும் வச்சுட்டேன். இப்போ அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுவுமே வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அடுத்ததாக வந்து ஃபோர்த் ஐடியாக்காக வந்து இந்த மாதிரியான இருக்கிற ஒரு ஹேர் பின் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 4 டைம் யூஸ் பண்ணாலே இது போல் வந்து வளைஞ்சிடும். அதுக்கப்புறமா இயரிங்லாம் வாங்குறப்ப இது போல் வந்து ஒரு கார்டு மாதிரி இருக்கும். அதை வந்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃப்ளவர் மாதிரியான ஒரு ஸ்டோனை நடுவில் வச்சுட்டேன். அடுத்ததாக இன்னொரு ஸ்டோனை ஆஃபாக கட் பண்ணி அந்த ஃப்ளவரில் பாதியாக இருக்கிற மாதிரி வந்து ஒட்டியிருக்கேன். அப்புறம் அந்த பிளெயினாக இருக்கிற இடத்துலலாம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கோல்டன் கலரில் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற இந்த மாதிரியான குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபுல்லுமே வந்து கவர் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு பக்கம் மட்டும் இந்த கோல்டன் கலர் ஸ்டோன் வந்து ஒட்டினதுக்கப்புறமா அந்த பக்கத்தில் வந்து ஒரு 3 ட்ரையாங்கிள் ஷேப்பில் இதே போல் இருக்கிற கோல்டன் கலர் ஸ்டோனை வந்து ஒரு 3 ஸ்டோன் வந்து எடுத்து வந்து ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு இந்த ஐடியாவில் தான் வந்து பண்ணணுங்கிறது இல்லை, உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஐடியாஸ் வந்து தோணுதோ அதே போல் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போது இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா உள்ள கார்டை வந்து கட் பண்ணிக்கலாம். அப்படி கட் பண்ண முடியலன்னா அந்த இடத்துலையுமே வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டிக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க. இப்போ இந்த ஹேர் பின்னில் வந்து அட்டாச் பண்ணி வந்து ஒட்டி விட்டுடலாம். நான் இதெல்லாம் வந்து ஒட்டுறதுக்காக வந்து B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃபெவிகால் இல்லைனா வந்து ஃபெவிபாண்ட் க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபுல்லுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா இப்படி தான் இருக்கும். இதை வந்து ஹேரில் இது போல் குத்திட்டோம்னா ஒரு சூப்பரான வந்து ஹேர் பின் வந்து பண்ணிடலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து 5th ஐடியாக்காக இது போல் துருப்பிடிச்சு போன ஒரு ஹேர் கிளிப் தாங்க எடுத்திருக்கேன். இப்போது இதுக்கு சென்டரில் வந்து கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் கலரில் ஹார்ட்டின் ஷேப்பில் வந்து ஒரு ஸ்டோன் இருந்தது, அதை வந்து இதுக்கு நடுவில் இதே போல் வந்து வச்சு ஒட்டிக்கிறேன். இப்போ அதுக்கு பேக் சைடில் திருப்பிட்டு வந்து இது போல் செயின்லாம் வந்து பிஞ்சு போயிடுச்சுன்னா இதே போல் குட்டி குட்டியான பீஸ்லாம் வந்து கட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. இதே போல் வந்து 2 பீஸ் வந்து ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த 2 பீஸை விட இன்னொரு பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இப்போது இதே போல் கட் பண்ணிவிட்டு அந்த கிளிப்புக்கு பேக் சைடில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த கொஞ்சம் லென்த்தாக இருக்கு இல்லையா, அந்த செயினை வந்து இதுக்கு நடுவில் சென்டரில் இதே போல் வந்து வச்சு வந்து ஒட்டிக்கிறேன்.
அதுக்கப்புறமா மிச்சம் 2 அந்த செயினையுமே வந்து சைடில் இதே போல் வந்து 2த்தையுமே வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ அடுத்ததாக வந்து அந்த 2 சைட்லேயுமே வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒயிட் கலரில் வந்து இருக்கிற பீட்ஸை வந்து இந்த கிளிப்பு ஃபுல்லுமே வந்து ஒட்டி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அடுத்ததாக வந்து அந்த செயின்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு எண்டில் மட்டும் இதே போல் வந்து ஒரு 3 ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணி வந்து ஒட்டிட்டேன். அவ்வளோதான், ஃபுல்லுமே வந்து ஃபினிஷ் வந்து பண்ணியாச்சு. கடைசியாக இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து 6th ஐடியா பார்க்கலாமா? அதுக்காக வந்து இதே மாதிரியான ஒரு கிளிப்பில் வந்து அந்த ஸ்டோன்லாம் வந்து கொட்டி போயிருந்தது. அந்த மாதிரியான வந்து ஒரு கிளிப் தான் எடுத்திருக்கேன். இப்போது இதுக்கு நடுவில் மட்டும் ஒரு ஸ்டோன் வந்து ஒட்டிட்டு மற்ற 2 சைட்லேயுமே வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற அந்த கோல்டன் கலர் ஸ்டோனை இது போல் வந்து ஒட்டி விட்டுடுறேன். ஸோ ஒரு ஸ்டோன் வந்து நேராக இருக்கிற மாதிரியும் இன்னொரு ஸ்டோன் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரியும் ஒட்டி வந்து ஃபினிஷ் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஐடியா வந்து ஒரு ஈஸியான ஐடியா தான். ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃபைனலாக வந்து 7th ஐடியா வந்து பார்க்கலாமா? அதுக்காக கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரியான ஒரு கிளிப் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இதே போல் வந்து ஒரு லேஸ் வந்து எடுத்திருக்கேன். அதில் இருக்கிற அந்த சில்வர் கலர் மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் அந்த சில்வர் கலரில் உள்ளதை மட்டும் தனியாக வந்து பிரித்து வந்து எடுத்திருக்கேன். இப்போது அந்த கிளிப்பில் வந்து சைடில் இதே போல் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதே மாதிரியே வந்து 3 பக்கத்துலேயுமே வந்து ஒட்டி விட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரியே வந்து அந்த கிளிப்லேயுமே வந்து ஒட்டி வந்து ஃபினிஷ் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து ஒரு 3 ஒயிட் கலர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அந்த பீட்ஸை இதுக்கு எண்டில் வந்து க்ளூ யூஸ் பண்ணி வந்து ஒட்டி வந்து ஃபினிஷ் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து பார்க்க வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலும் போட்டு பார்க்குறப்ப ரொம்பவே நல்லா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 7 ஐடியாஸில் வந்து உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.